கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையிலே எந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும்? Which land will be blessed by God? பரிசுத்த வேதாகமம் கேள்வி எழுப்புகிறது. எந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும்? எபிரேய ஆசான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஒரு விவசாயி தோட்டத்திலே விவசாயம் செய்கிறார். அங்கே மழை நீரை சேமித்து வைத்து அந்த மழை நீரை செடிகள் குடிக்கும்படியாக செய்கின்றார். அவ்வப்போது அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், அதை பராமரிக்கிறார். அந்த பயிரிடுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஏற்ற விதமாக அந்த நிலம் இருக்கும் என்றால் அது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். அவ்வப்போது கர்த்தருடைய வார்த்தை மழை போல ஆத்துமாக்களுக்கு கிடைக்கின்றது. அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அந்த விதமாக எபிரேய ஆசான் இங்கே சொல்லுகிறார். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 19வது வசனத்திலே விதை விதைக்கிற ஊமையை பற்றி ஆண்டவர் இயேசு ஒரு ஊமையாக சொல்லியிருக்கிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வசனத்தை கேட்கிறார்கள். அந்த வசனத்தை உள்வாங்கி அதை கேட்டு அதன்படியாக வளர்ச்சி அடைகிறார்களா என்று நாம் பார்க்கும்போது அநேகர் வளராமல் போய்விடுகிறார்கள். காரணம் என்ன? விதைக்கப்பட்ட அந்த விதை பொல்லாங்கானாலே எடுத்து போடப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதையை போல இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் வசனம்தான் விதைக்கப்பட்டது. ஆனால் அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொண்டு உணராதிருக்கும் போது அந்த விதை பொல்லாங்கானாலே எடுத்து போடப்படுகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கும் என்றால் 1 30 60 100 பலன் கொடுக்கும். அடுத்ததாக மத்தேயு 13வது அதிகாரம் 20 21 வசனங்களிலே கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடல் அடைவான். கற்பாறையான இடங்களிலே விதைக்கப்படக்கூடிய விதையானது கொஞ்சம் மண் இருக்கும், உடனே துரிதமாக வளர ஆரம்பிக்கும். கொடைக்கானல் மலை, ஊட்டி மலை, இவைகள்லாம் நீங்கள் போகும்போது பார்க்கலாம். அந்த மலைகளிலே அழகாக அந்த குன்றுகள் மேலாக கரும் பாறைகள் மேலாக செடிகள் முளைத்திருக்கும். ஆனால் ஏப்ரல் மே மாதம் வந்த உடனே அவைகள் எல்லாமே காய ஆரம்பித்து விடும். அதற்கு ஈரப்பசம் இல்லாமல் போய்விடும். தண்ணீர் இல்லாதபடியினாலே காய்ந்து போய்விடும். ஆனால் ஈரம் இருக்கும்போது துரிதமாக முளைக்கும்.
அதை போல கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் போவதற்கான இடம் இல்லை, பாறையாக இருக்கிறது, இருதயம் கடினமாக இருக்கிறது, அதனாலே வேர் போடுவதற்கு வழியே இல்லை. அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவம் துன்பம் வந்தவுடனே இடறி போய்விடுகிறான். ஆக கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவனுடைய நிலைமை இதுவாக இருக்கிறது. மூன்றாவதாக முள்ளுள்ள இடங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இன்னைக்கு வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே வசனம் விதைக்கப்படுகிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷ வசனம். அவர்கள் அதை உள்வாங்கி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் முற்களுக்குள்ளாக விதைக்கப்பட்ட அந்த விதையை போல வளர முடியாமல் அந்த முற்கள் அவைகளை நெருக்கி போடுகிறது. உலக கவலை, ஐஸ்வர்யம், மயக்கம். நன்றாக கேட்கிறார்கள், ஆனால் வளர முடியவில்லை. அந்த விதமாக அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். உலக கவலைகளினாலே பின்னிட்டு போய்விடுகிறார்கள். அவனும் பலனற்று போகிறான். நான்காவது நிலம் நல்ல நிலம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அங்கே பாருங்கள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவன் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கின்றான். வசனத்தை அவன் கேட்கிறான், உணர்கின்றான், 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருவான். முதலாவது ஈல்டு 100% கிடைக்கும். செகண்ட் ஈல்டு ஒரு கொஞ்சம் குறைவாக ஒருவேளை கிடைக்கலாம், 60ஆக மாறலாம். அதுக்கு அடுத்த ஈல்டு 30ஆக கூட மாறலாம். ஆனால் கடைசி வரைக்குமாக பலன் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அந்த விதமாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், உணர்கிறார்கள், அதிகமான பலனை, அதாவது தன்னிடத்திலே பயிரிடுவர்களுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலமாக அவர்கள் மாறுகிறார்கள். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய இருதயம் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கிறதா, அல்லது கற்பாறையான இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கிறதா, அல்லது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கிறதா? நல்ல நிலமாக இருக்கும் என்றால் 100ஆக 60ஆக 30ஆக நீங்கள் பலன் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். பரிசுத்த வேதாகமும் இதை சொல்லுகிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். A good man out of the good treasure of the heart brings forth good things. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயம் எந்த விதமான இருதயமாக இருக்கிறது? அது ஒரு நல்ல பொக்கிஷமாக இருக்கும் என்றால் நல்லவைகள் தான் வெளிப்படும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இருதயத்தில் உள்ளது தான் வெளியிடும். ஆக இருதயம் சிறப்பாக இருக்கும் என்றால், நல்ல இருதயமாக இருக்கும் என்றால் நல்லவைகளே பேசுவோம், நல்லவைகளே செய்வோம், நல்லவைகளையே கை கொள்ளவும் கூட செய்வோம். ஆனால் பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத காரியத்தை தான் எடுத்து காட்டுவான். உங்களுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கட்டும். விதை தேவனுடைய வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் இன்னும் பிதாவாகிய தேவன் அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாக உங்களை சுற்றிலுமாக எருப்போடுவார். இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவர் அதை பராமரிப்பார், வேலி அடைப்பார், பாதுகாப்பார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய இருதயம்
ஒரு நல்ல நிலமாக இருக்கட்டும். வசனத்தை உள்வாங்குங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 37-38 வசனங்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? தேவனுடைய வசனத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வருகிறார்கள், போகிறார்கள், சொல்லுகிறார்கள். தாங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உலக பிரகாரமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருப்பார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல விதை விதைக்கக்கூடிய மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார். நிலம் உலகமாக இருக்கிறது. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறார்கள். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்க வேண்டும். கோதுமை மணிகள் எல்லாம் சேர்க்கப்படும். பதரெல்லாம் அவியாத அக்கினியிலே போட்டு கொளுத்தப்படும். நல்ல மணிகளைத்தான் தேவன் நித்தியத்திலே போய் சேர்க்க போகிறார். அவரை போல சிந்தை உள்ளவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பூமிக்குறவிகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலான ஆசீர்வாதத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களை வழிநடத்தும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கக்கூடிய நிலம், அதனுடைய முடிவு என்ன? எபிரேயர் 6வது அதிகாரம் 8வது வசனம். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. அதனுடைய முடிவு சுட்டெரிக்கப்படும். ஒரு விவசாயி பார்க்கிறார் நிலத்தில், அது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? முச்செடிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வெட்டி அழித்து எரித்து போடுவோம் என்று சொல்லி எரித்து போடுகிறார்கள். ஆனால் நல்லவைகளை எந்த ஒரு விவசாயியும் அழித்து போட மாட்டான். இந்த வருடம் இருக்கட்டும், கனி கொடுக்குதா என்று பார்க்கலாம் என்று சொல்லி அதற்கு கொத்தி எரு போடுவான் என்று பார்ப்போம். ஆனால் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைக்கக்கூடிய நிலத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். அது சுட்டெரிக்கப்படுவதா அதனுடைய முடிவு என்று பார்க்கிறோம். மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் யாரு? களைகளை விதைக்கக்கூடியவன் யாரு? சத்துரு. தேவகுமாரன் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறார். அதுக்கு தான் அவர் வந்தார். சுவிசேஷ வசனத்தை விதைக்கும்படியாகத்தான் சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நாங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சியானது கிறிஸ்துவனுடைய வசனத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சத்துரு என்ன செய்கிறான்? கோதுமைக்குள்ளாக களைகளை விதைக்கிறான். இப்பொழுது நாங்கள் வசனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு முடிச்சது உடனே ஒருவேளை பிசாசு வரக்கூடும், உங்களுக்குள்ளாக களைகளை விதைக்கக்கூடும். இந்த களைகள் என்ன ஆகும்? கோதுமை மணிகள் வளர விடாமல் கெடுக்கும், அதை அமுத்தி போடும். களைகள் மிக சிறப்பாக வளரும். எங்கே போனாலும் நீங்கள் பாருங்கள், களைகள் தான் மிக சிறப்பாக வளர்கிறது. களைகளை யாரும் அள்ளி விதைப்பதில்லை. சத்துரு அந்த வேலைகளை செய்கிறான். ஆக சத்துரு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் கெடுக்கத்தான் வந்தான். கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் நல்ல பலனை கொடுக்க வேண்டும், ஆத்துமாக்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு 13 அதிகாரம் 28-29க்கு நாம் வரும்போது, அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், கோதுமையையும் கூட வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இப்பொழுது அதை செய்ய வேண்டாம். இப்போது களைகளை பிடுங்கும் போது கோதுமை மணிகளையும் நீங்கள் என்ன செஞ்சுடுவீங்க? பிடுங்கிடுவீங்க.
அதனாலே பிடுங்காதபடிக்கு இரண்டையுமே அறுப்பு மட்டும் விட்டு விடுங்கள் என்று அந்த எஜமான் சொல்லுகிறார். ஆக வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், எப்படி களைகள் வந்தது? சத்துரு அதை செய்தான். அப்படியானால் அந்த களைகளை நாங்கள் போய் எடுத்து போட உங்களுக்கு சுத்தமா என்று கேட்கிறார்கள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆங்காங்கு மின்னி பூச்சிகளைப் போல சில விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது மகிமையிலே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்ற துன்மார்க்கர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆக களைகள் வளர்ந்து போய் கிடக்கிறது. கோதுமைக்குள்ளால் தான் களைகளும் இருக்கிறது. அதை நாம் பிடுங்குவோம் என்றால் கோதுமை பயிரும் பிடுங்கப்பட்டு விடும். அதனால வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், விட்டு விடுங்கள். ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அக்கினியிலே சுட்டெரித்து அழித்து போடுவார். அந்த நாள் வரைக்கும் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விவசாயி எப்பொழுது களை எடுக்கலாம் என்று திட்டமிடுகிறான். அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த களை எடுக்க வேண்டிய நேரத்தில் தான் களை எடுக்க வேண்டும். அது வரைக்கும் களை எடுக்கக்கூடாது, பயிர் பாதிக்கப்படும். எனவே அவன் பொறுமையோடு கூட இருக்கிறான். களை எடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே இவைகள் எல்லாமே பிடுங்கப்படும், கட்டுகளாக கட்டப்படும், அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும். அது வரைக்கும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீதிமான்கள் மிகவும் கவலை கொள்கிறார்கள். ஏன் இந்த துன்மார்க்கனை தேவன் வைத்திருக்கிறார்? ஏன் அவனை அழிக்காமல் வைத்திருக்கிறார்? இத்தனை விரோதங்களை செய்தவன் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று அநேகர் தங்களுடைய இருதயத்திலே அங்கலாய்க்கிறார்கள். தேவன் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் நேர்த்தியாக செய்வார். உண்டாக்கின தேவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. களை எடுக்கக்கூடிய நாளில் தான் அந்த காரியத்தை செய்வார். அதுவரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் போய் அவசரப்பட்டு அவைகளை எடுத்து விடக்கூடாது. தேவனுடைய கரத்திலே இருக்கிறது இந்த அதிகாரம் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 20வது வசனம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். தேவ தூதர்கள் அறுக்கிறவர்கள். அவர்கள் நிச்சயமாக களஞ்சியத்திலே கோதுமைகளை தான் போய் சேர்ப்பார்கள். களைகள் எல்லாமே அப்புறப்படுத்தப்படும். அறுப்பு காலத்திலே இதை தேவன் செய்வார். அதைத்தான் அங்க சொல்றார். களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அன்பானவர்களே, வேதாகமம் எவ்வளவு தெளிவாக போதிக்கிறது என்று பாருங்கள். இது தேவனுடைய போதனையாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது. களைகளை விதைக்கக்கூடியவன் சத்துரு என்று நாம் பார்க்கிறோம். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 38வது வசனம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். களைகள் எல்லாமே தேவனுடைய ஜனங்களே அல்ல, பொல்லாங்கானுடைய புத்திரர்கள். அவைகளை விதைக்கிற மனுஷன் யார் என்றால் சத்துரு என வேதம் சொல்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 39வது வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். The harvest is the end of the world and the reapers are the angels. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள், அவர்கள் அறுப்பார்கள். அறுப்பு உலகத்தினுடைய முடிவு என வேதம் சொல்லுகிறது. சத்துருதான் களைகளை விதைக்கிறான். அவன் களைகளை விதைக்கக்கூடியவன். எனவே அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல நிலமாக இருக்க வேண்டும். களைகளை விதைக்கக்கூடிய பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். இவ்வுலகத்தினுடைய முடிவிலே என்ன நடக்குமாம்? மத்தேயு 13வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது,
ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இவ்வுலகத்திலே தேவன் அதைத்தான் செய்ய போகிறார். அது வரைக்கும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். களைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. களைகள் நல்ல செடிகளை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறது. அதனால தான் பொல்லாங்கானுடைய புத்திரர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன உங்களை போலையா இருக்கிறோம்? நாங்கள் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். நன்றாகத்தான் இருப்பார்கள். களைகள் மிக நன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் செடியினுடைய அந்த நல்ல செடியினுடைய நீரை எல்லாம் அது உறிஞ்சி அதனுடைய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி மிக சிறப்பாக வளரும். நல்லவைகள் சற்று குறைவான வளர்ச்சி உடையவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் களைகள் மிக சிறப்பாக வளர்ந்திருக்கும். அதற்காக களைகளை யாரும் சேர்த்து வைக்க மாட்டார்கள். களைகள் சுட்டெரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு. உலகத்தினுடைய முடிவில் சாத்தானும் சாத்தானை சார்ந்த பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் சுட்டெரிக்கப்படுவார்கள். அவர்களை தேவதூதர்கள் கட்டுகளாக கட்டி சுட்டெரிக்கிறதுக்கு அக்கினி சூளையிலே போடுவார்கள் என திருமறையானது நமக்கு போதிக்கிறது. களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தினுடைய முடிவிலே நடக்கும். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, அந்த முடிவு சீக்கிரமாக வரப்போகிறது. காலங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பிறப்பதை நாம் அறியோம். நாளை தினத்தை குறித்து நாம் பெருமை கொள்ளவே முடியாது. நாளைய தினம் நம்முடைய தினம் அல்ல. இன்றைய நாள் நம்முடைய தினமாக இருக்கிறது. இன்றைய ரட்சிப்பு நாளாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து ஒரு நல்ல நிலமாக, பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலமாக நீங்கள் இருக்க பிரயாசப்படுங்கள். அவ்வப்போது பெய்யக்கூடிய அந்த மழை நீரை குடித்து விவசாயிக்கு ஏற்ற ஒரு நிலமாக நீங்கள் மாற வேண்டும். உங்களிடத்திலே பயிர் செய்கிறவர்களுக்கு ஏற்ற ஒரு நிலமாக மாற வேண்டும். அந்த சபையிலே போதிக்கக்கூடிய போதகர்கள் அந்த சபை கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற வேண்டும். உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாக வளர வேண்டும் என்பதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இரவு பகலாக அந்த சபையை வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய பிரயாசம் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்றாற் போல நீங்கள் மாற வேண்டும். அவர் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நான் என்னுடைய பாவத்திலே தான் நான் நிலைத்திருப்பேன் என்று நாம் நிலைத்திருப்போம் என்றால் பொல்லாங்கனுடைய புத்திரர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 41-42 வசனங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான சகல இடர்களையும் அக்கிரமம் செய்யக்கூடிய ஜனங்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அந்த அக்கினி சூளை எப்படி இருக்கும்? அங்கு ஒரு உலகம் போன்று இருக்காது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கும். இதே சதா காலங்களிலும் இருக்கும். அக்கினி அவியாமலும் புழு சாவாமலும் இருக்கும். அப்படிப்பட்ட இடம். ஒரு அக்கினியிலே புழுவை போடுகிறீர்கள், அந்த புழு துடித்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியாக அந்த அக்கினி இருக்கும். அந்த இடத்திலே போய் அவர்கள் பங்கடைவார்கள். சதா காலங்களிலுமே வாதிக்கப்படுவார்கள். இதை நினைக்கும் போது அந்த இடத்திற்கு போக வேண்டுமா? அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் கோதுமை மணிகளாக மாற வேண்டும். பிதாவுக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல நிலமாக, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலமாக, ஆவிக்குரிய 9 கனிகள் நிறைந்த ஒரு நிலமாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். உங்களை வழிநடத்துகிறவர்களுக்கு ஏற்றபடியாக நீங்கள் கனி கொடுங்கள். தேவனுடைய சித்தம் செய்யுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். மத்தேயு
13:43 வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். Then the righteous shall shine like the sun in the kingdom of their Father. Who has ears to hear, let him hear. காது உள்ளவன் கேட்க கடவன் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல இருப்பார்களாம். சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த சூரியனைப் போல பிதாவினுடைய ராஜ்யத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். நீங்கள் நல்ல நிலமாக இருப்பீர்கள் என்றார். தேவனுடைய அந்த வசனத்தை வாங்கிக் கொண்டு ஒன்று 100மாக 60மாக 30மாக நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை பிதாவாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அவர் கேட்ட கனிகளை கொடுங்கள், அப்பொழுது கணக்கில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளிலே எந்த நிலம் தேவனாலே ஆசீர்வாதம் பெறும் என்ற செய்தியை குறித்து நாம் தியானம் செய்தோம். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழைநீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறும். வழியருகே விதைக்கப்பட்ட விதையை சத்துரு எடுத்து போடுகிறான். கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதை அங்கே வேர் போடுவதற்கு வழி இல்லாமல் காய்ந்து போய் விடுகிறது. முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் உலக கவலைகளினாலே நெருக்கப்படுகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாக்கி பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று தியானம் செய்தோம். நல்ல விதைகளை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். நீங்கள் நல்ல நிலமாக ராஜ்யத்தின் புத்திரராக இருக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக நாங்கள் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய திருவசனத்தை கொண்டு எங்களை தொடர்ந்து வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் இந்த வசனத்தை உள்வாங்கிக் கொண்டு நல்ல நிலமாக உமக்கேற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing and hearing by the word of God. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. another number 6379350509. email address arjunandglory@gmail.com.
View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.